ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் உணவை சாப்பிடாதவங்க தங்களோட உடலுக்கு தேவையான சத்துக்களை தாவர உணவுகள்லேருந்து நம்ம கண்டிப்பாக பெற முடியும். காய்கள், பழங்கள், பருப்பு வகைகள் அப்படின்னு ஏகப்பட்ட உணவு வகைகள் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு இருக்கு. அந்த வகையில் மனுஷங்களுக்கு தேவையான பல சத்துக்களை தரக்கூடிய உணவா பச்சை பட்டாணி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பச்சை பட்டாணியில என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம எல்லாருமே ஊட்டச்சத்து மிகுந்த உணவை சாப்பிட்டுட்டு வந்தாலே நிறைய நோய்கள் வராம தடுத்துக்க முடியும். பச்சை பட்டாணியில நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களான விட்டமின்கள், புரதங்கள், நார்ச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்கு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல சுலபமா ஊட்டச்சத்து கிடைச்சிரும். இதையத்தான் ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல்ல உயிர் இருக்கிறதுக்கு முக்கியமான உறுப்புனா இதயம் தான். இதயத்திலிருந்து உடலோட பல்வேறு பாகங்களுக்கு ரத்தம் செல்லுது. இப்படி ரத்தம் தடையில்லாம சீரா செல்றதுக்கு ரத்தத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் தேவைப்படுது. பச்சை பட்டாணி சாப்பிட்றவங்களுக்கு இது அதிகமா கிடைக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதை தடுக்குது. சருமத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இளமை காலத்துல தோல்ல நல்லா ஷைனிங்கும் இளமை தன்மையும் அதிகமா இருக்கும். வயசு ஏறிக்கிட்டே போற காலத்துல தோல்ல சுருக்கங்கள் விட ஆரம்பிக்கும். இந்த நிலைக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உணவுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து குறையிறது தான். பச்சை பட்டாணியில இந்த மெக்னீசியம் அதிகமா இருக்கு. பச்சை பட்டாணியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு தோல் சுருக்கங்கள் ஏற்படுறது தள்ளி போடப்படுது. ஆரோக்கியமான மனநலத்துக்கு பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அவசியமோ அந்த அளவுக்கு மனநலமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம்தான். மேலை நாடுகளில் நடைபெற்ற ஒரு ஆய்வுல தினைக்கும் 100 கிராம் பச்சை பட்டாணி சாப்பிட்டுட்டு வந்தவங்களோட மனநலம் சார்ந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள்ல மனநிலை மற்றும் உடல்நிலையில நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரத்த சோகை வராம தடுக்கிறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்கள் குறையிறப்ப நமக்கு ரத்த சோகை ஏற்படும். இந்த ரத்த சோகை இருக்குல்ல, அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைவா இருக்கிறது தான். இந்த ரத்த சோகையை போக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பச்சை பட்டாணியை நீங்க வாரத்துல ஒரு முறையாவது சீசன் டைம்ல எடுத்துக்கிறது நல்லது. பச்சை பட்டாணியில ரத்தத்துல இருக்கக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்களோட பெருக்கத்தை தூண்டக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அதிகமா இருக்கு. இதை தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு ரத்த சோகை பிரச்சனை வரவே வராது. அல்சைமர் நோய்க்கு பச்சை பட்டாணி எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வயசாகிறப்ப சிலருக்கு மூளை செல்கள் ரொம்ப வலுவிழக்கிறதுனால அல்சைமர் நோய் ஏற்படுது. பச்சை பட்டாணியில விட்டமின் கே சத்து அதிகமா இருக்கு. இதை தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெற்று ஞாபகத்திறன் அதிகரிச்சு அல்சைமர் நோய் ஏற்படாம தடுக்குது. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மனிதர்களோட உடலுக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கிறது அப்படின்னா எலும்புகள் தான். ஒரு மனுஷனுக்கு பலமாவும் ஆரோக்கியமாவும் இருக்க வேண்டியது எலும்போட அவசியமாவும் இருக்கு. பச்சை பட்டாணியில விட்டமின் கே சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப எலும்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. கொலஸ்ட்ரால் வராம தடுக்கிறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது உணவுல இருக்கக்கூடிய தீமையான கொழுப்புகள் உடம்புல ரத்தத்துல படிஞ்சு எதிர்காலத்துல இதயம் சம்பந்தமான கோளாறுகளை ஏற்படுத்திடும். பச்சை பட்டாணியில பீட்டா குளுக்கன் சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு. இதை சாப்பிடுறதுனால உடம்புல கொலஸ்ட்ரால் படிவதை தடுக்குது. உடல் எடை அதிகமாகாமலும் தடுத்துக்கலாம். வயிற்று புற்றுநோய் வராம தடுக்கிறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புற்றுநோய்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. அதுல வயிற்றுல ஏற்படக்கூடிய வயிற்று புற்றுநோய் அப்படிங்கிறது தற்காலத்துல அதிக பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். பச்சை பட்டாணியை தினைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப வயிற்று புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. இது நான் சொல்லலைங்க, ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க.
நல்ல செரிமானத்துக்கு பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அன்றாட சாப்பிடுற உணவுல நார்ச்சத்து இருக்கிறது அவசியமான ஒண்ணா இருக்கு. இந்த நார்ச்சத்து இருக்குல்ல, இதுதான் உணவை எளிதாக செரிமானம் ஆகி மலச்சிக்கல், வயிறு கோளாறுகள் ஏற்படாம தடுக்கிறது. தினமும் அப்படி இல்லைன்னா வாரத்துல 3 அப்படி இல்லைன்னா 4 முறையாவது பச்சை பட்டாணி சாப்பிடுறவங்களுக்கு நார்ச்சத்து அதிகம் கிடைக்கிறதுனால செரிமான கோளாறுகள் ஏற்படாம தடுத்துக்கலாம். இந்த வீடியோல பச்சை பட்டாணி சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம பச்சை பட்டாணி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஹை பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பை.